என்ன கை உடஞ்சி போச்சா, கட்டு போட்டு உட்காந்துருக்கேன்னு சொல்லி பாக்குறீங்களா? இல்ல இல்ல. ஆனா கை உடைஞ்சா என்ன பண்ணிடுவாங்க, இப்படிதான் கட்டு போட்டு உட்கார வச்சிருவாங்க. ஏன்னு சொல்லி சொன்னா, அந்த கை சரியாகணும்னா இது ஒரு மருத்துவம்னு சொல்லி பாக்குறோம். ஒரு கை உடைஞ்சாலே நம்முடைய செயல்பாடு எல்லாம் அப்படியே நின்றோம், ரொம்ப கஷ்டம். 2 கை உடைஞ்சு போச்சுன்னா எவ்வளவு கஷ்டம். சரி, அப்ப கூட அதை சரிப்படுத்திக்கலாம், என்ன பண்ணிடும், அது குணமாயிரும். ஆனா 2 கைகளும் முடங்கி போயிடுச்சுன்னா என் நிலைமை என்ன ஆகும்ல, ரொம்ப கஷ்டம். வாழ்நாளெல்லாம் என்ன பண்ணிடுது, அந்த முடக்கத்தோடு 2 கை செய்கிற செயல்பாட்டை என்னால அந்த வேலையை செய்ய முடியாம அப்படியே என்ன பண்ணிடுவேன், நான் முடமாகவே வாழ்ந்து முடித்து விடுவேன். அதே போலதான் பாருங்க, வேதத்துல பாருங்க 2 கால்களும் முடமான ஒரு மனுஷன், மேவி பேசுறதை குறித்துதான் சொல்றேன். அவன் சவுளுடைய பேரன் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, பிறவியிலே அவன் முடவன் கிடையாது, நல்லா நடந்துட்டு இருந்த பையன் தான் 5 வயது வரைக்கும். அவனை பார்த்து கொள்கிற தாதி என்ன பண்ணா, யோனத்தானும் சவுலும் மரித்து போனாங்கிற செய்தி கேட்டோன்னே தாவீது இவன் ஏதாவது செய்துவானோன்னு சொல்லி பயந்து என்ன பண்றா, எடுத்துக்கிட்டு ஓடுற வேகம், அவசரம், அவளுடைய கவனக்குறைவு அவனை அப்படியே கீழே போட்டுறா. போட்ட அந்த வேகத்துல, அவன் விழுந்த அந்த வேகத்துல அப்படியே 2 காலம் முடமாகி அப்படியே முடவனாக வாழ்ந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, அவன் முடவனாக பிறக்கல, அவனால அவன் முடவனாகல, ஆனா யாரோ ஒருவர் என்ன பண்ணிட்டாங்க, அவனை முடமாக்கிட்டாங்க. அதனால பாதிப்பு யாருக்குன்னா அவனுக்கு தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இதே போலதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நம்மளே நிறைய பேர் முடமாக்கிடுவாங்க. எப்படின்னு சொல்லி பாக்குறீங்களா? பாருங்க, பிள்ளைகள் நிறைய ஆசையோடு இருப்பாங்க. ஒரு படிப்பை குறித்து அப்பா அம்மா சொல்லுவாங்க, நீ இது படிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே அந்த இடத்துல அவங்க ஆசை அப்படியே முடங்கி போயிரும். பாருங்க, அவங்களுடைய எண்ணங்கள் அப்படியே முடங்கி போயிரும். பாருங்க, அதே போல சமூகத்துல நிறைய செயல்பாடு செய்யணும்னு சொல்லி எழும்புவாங்க. இதெல்லாம் நீ செய்ய முடியாது, இதெல்லாம் உன் வேலை இல்லைன்னு சொல்லி அப்படியே முடக்கிடுவாங்க. பாருங்க, நானும் கூட ஊழியத்துக்கு வந்த உடனே இப்படியே சொன்னாங்க, இதெல்லாம் பொம்பளை வேலை கிடையாது, நீ உன் வீட்டுல வேலையை பாரு அப்படின்னு சொல்லி என்னையும் கூட முடக்க பார்த்தாங்க. ஆனா என் கணவர் சொன்னாங்க, நீ ஆண்டவருக்காக செய்யறதுக்கு நான் உனக்கு பர்மிஷன் கொடுக்குறேன், நீ என்ன வேணும்னாலும் ஆண்டவருக்காக நீ செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனாலதான் இன்ற வரைக்கும் ஊழியத்துல நிற்க முடிகிறது. திருமணம் முடிந்து பிள்ளைகள் ஆசையோடு போவாங்க, கணவன்மார் இடத்துல சொல்லும் போது இதெல்லாம் நீ செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்படியே அவங்க ஆசைகளை முடக்கிடுவாங்க. இப்படி நீங்களும் கூட ஏதோ ஒன்றுல நீங்க முடங்கி போயிருக்கலாம்ல. இந்த மேவி பூசி இது கூட என் வாழ்க்கை அவ்வளவுதான் இல்ல, ஏன்னா 2 காலம் உடம்பாயிடுச்சு, என்னுடைய வேலைகளை செய்ய முடியாது, என்னுடைய வாழ்வாதாரம் என்ன, இப்படி எல்லாம் கூட அவன் ஏங்கி கொண்டிருக்கு. ஒரு நாள் அவன் வாழ்க்கை மாறினது. பாருங்க, தாவீது ராஜா கேட்கிறாரு, சவுலின் குடும்பத்துல நான் யாருக்காவது நன்மை செய்யணுமா? ஆமா, 2 காலம் உடமான இது யோனத்தனுடைய மகன் ஒருவன் இருக்கிறான், அவன் பேர் மேவி போசித்து என்று சொல்லி கூட்டி கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவன் சொல்லுகிறான், நீ பந்தியில நித்தமும் நீ சாப்பிடுவ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொல்லிட்டு சவுளுடைய நிலத்தெல்லாம் உனக்கு திரும்ப கொடுக்க சொல்லுகிறேன் என்று சொல்லி அந்த இடத்துல அவனை ஆசீர்வாதத்துக்கும் அவனுடைய ராஜ சாப்பாட்டுக்கும் ராஜ இது கிடைச்சது. பாருங்க, அவனுக்கு வாழ்க்கை. அப்ப அவனுடைய வாழ்க்கை மாறினது. உடவனாக இருந்திருந்தாலும் கூட இந்த நிலை அவனுடைய வாழ்க்கையை மாற்றினது என்று சொல்லி பார்க்க. இன்றைக்கு கூட உங்க வாழ்க்கை கூட யாரோ ஒரு விழா முடங்கிருச்சுன்னு வேதனைப்படுறீங்களா, கவலைப்படுறீங்களா, கண்ணீர் படுறீங்களா? பாருங்க, இதெல்லாம் மாற்றும்படிதான் இயேசு கிறிஸ்து வந்தார். அவரை பிடித்து கொள்ளுங்க. முடங்கி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கால்கள் முடங்கி இருந்தது, ஆனா அவனுடைய மனமும் அவனுடைய உள்ளமும் அவனுடைய வாழ்க்கையின் நிறைவாகும்படி தாவீது எல்லாவற்றையும் கொடுத்தது போல இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க சூழ்நிலை அப்படியே மாறி போயிரும். பாருங்க, இயேசுவை பிடிச்சுக்குங்க.